மிராக்கல் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். லால் சலாம் படத்திற்கு தடையா? இது என்ன புது சிக்கல்? காரணம் இதுதானாம். நடிகர் ரஜினிகாந்த் கடைசியாக ஜெயிலர் படத்தில் நடித்தார். அந்த படம் உலகம் முழுவதும் 700 கோடி ரூபாய் வரை வசூலித்தது. இதனால் கடந்த சில வருடங்களாக சறுக்கலில் இருந்த ரஜினிகாந்த் ஜெயிலர் மூலம் எழுந்து நின்றார். அந்த படத்தில் நடித்துக் கொண்டிருக்கும் பொழுதே அவர் தனது மகள் இயக்கத்தில் லால் சலாம் படத்தில் நடிக்க கமிட் ஆனார். படமானது பிப்ரவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகவிருக்கின்றது. ரஜினிகாந்த் நடிப்பில் கடைசியாக ஜெயிலர் திரைப்படம் வெளியாகி சூப்பர் ஹிட் அடித்தது. அந்த படத்தில் நடித்துக் கொண்டிருக்கும் போதே தனது மூத்த மகள் ஐஸ்வர்யா இயக்கத்தில் லால் சலாம் படத்தில் நடிக்க கமிட் ஆனார். ஏற்கனவே ஐஸ்வர்யா இயக்கிய 3, வைராஜாவை ஆகிய படங்கள் சரியாக போகாததால் இந்த படத்தை ஹிட் படமாக்க வேண்டும் என்கின்ற முனைப்பில் ஐஸ்வர்யா பணியாற்றியிருக்கிறார். லைகா நிறுவனம் படத்தை தயாரிக்க ஏ.ஆர். ரஹ்மான் இசையமைத்திருக்கிறார். இதில் விஷ்ணு விஷால், விக்ராந்த் உள்ளிட்டோர் முன்னணி கதாபாத்திரங்களில் நடிக்கிறார்கள். ரஜினிகாந்த் மொய்தீன் பாய் என்கின்ற கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார். கெஸ்ட் ரோல் என்றாலும் படத்தில் மொத்தம் 1 மணி நேரம் வரை வருவார் என்று கூறப்படுகின்றது. மும்பையில் அவர் ஒரு தாதாவாக இருப்பார் என்றும், ஒரு பிரச்சனையிலிருந்து விஷ்ணு விஷாலையும் விக்ராந்தையும் காப்பாற்றுவது போல் அந்த கதையில் அவர் பயன்படுத்தப்படுவார் என்றும் ஒரு பேச்சு ஓடுகின்றது. படமானது பிப்ரவரி 9ஆம் தேதி திரையரங்கங்களில் வெளியாகவிருக்கின்றது. ஏற்கனவே இப்படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகவிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் சில காரணங்களினால் படத்தின் ரிலீஸ் தள்ளிப்போனது. இப்படிப்பட்ட சூழலில் கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக சென்னை சாய்ராம் கல்லூரியில் படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழா பிரம்மாண்டமாக நடந்தது. இதில் ரஜினிகாந்த், ஐஸ்வர்யா உள்ளிட்ட படக்குழுவினர் கலந்து கொண்டனர். அதில் பேசிய ஐஸ்வர்யா, எனது தந்தையை எல்லோரும் சங்கி என்று சொல்கிறார்கள். ஆனால் அவர் சங்கி இல்லை. அவர் சங்கியாக இருந்திருந்தால் கண்டிப்பாக லால் சலாம் போன்ற படத்தில் நடித்திருக்க மாட்டார். இந்த படம் கண்டிப்பாக நல்ல ஹிட் அடித்து உங்களது ஃபேவரட் இயக்குனர் லிஸ்டில் நானும் இடம் பிடிப்பேன் என்று தெரிவித்திருந்தார். அதேபோல ரஜினிகாந்தும் பல விஷயங்களை பேசிவிட்டு விஜய் விசஸ் ரஜினி என்கின்ற சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைத்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. படத்தின் ட்ரெய்லர் வெளியாகி ரசிகர்களிடையே கொண்டாட்டத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த நிலையில் லால் சலாம் படத்திற்கு புதிய சிக்கல் எழுந்திருப்பதாக கூறப்படுகின்றது. அதாவது படத்தை ரிலீஸ் செய்ய குவைத் அரசு தடை விதித்திருப்பதாகவும், படம் கிரிக்கெட்டை மையப்படுத்தி எடுக்கப்பட்டாலும் இதில் இந்து முஸ்லிம் மத பிரச்சனையும் பிரதானமாக இருக்கலாம் என கருதி இந்த முடிவை அந்த நாட்டு அரசு எடுத்திருப்பதாக கூறப்படுகின்றது. இதனால் ரஜினி ரசிகர்கள் அப்செட் ஆகி இருக்கின்றனர். அதேபோல லால் சலாமில் தான்யா பாலகிருஷ்ணா நடித்திருக்கிறார். அவர் சில வருடங்களுக்கு முன்பு தனது சமூக வலைதள பக்கத்தில் ஒரு கருத்தை பதிவிட்டதாக கூறப்படுகின்றது. அதில் தமிழர்கள் பிச்சைக்காரர்கள் என்று சொன்னதாக சர்ச்சை எழுந்தது. ஆனால் அந்த பதிவை தான் போடவே இல்லை என்று சில நாட்களுக்கு முன்பு தான்யா விளக்கம் அளித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. மீண்டும் அடுத்த செய்திகளில் சந்திக்கலாம். அதுவரை இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.